ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நம்ம உணவில் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த செக்கு எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 10லிருந்து 15 முந்திரி பருப்பு. மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுப்பட்டு வர அளவுக்குமே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இனி இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்காக 2ஆக கட் பண்ண 3 பச்சை மிளகா, அதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம போட்டு வதக்குறோம். இதில் 3லிருந்து 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் நார்மல்லேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிதமான சூட்லேயே ஒரு பேபி பிங்க் கலரில் வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். இதில் இந்த ஸ்டேஜ்லேயே நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக இது போல் பிங்கிஷ் ஷேட் வந்தாவே போதும். நார்மல் சைஸ் தக்காளியில் பாதி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிதமான சூட்லேயே தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னாவே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் வெள்ளை ரவா எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே இந்த ரவாவை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துடணும். ரவா நல்லா வறுப்பட்டு வரணும். அப்போ தான் அது நல்ல ஒரு வாசனை டேஸ்ட் இருக்கும். 5 நிமிஷம் அப்பப்போ நல்லா கலந்துட்டு ரவாவை நல்லா வறுப்பட்டு எடுத்துட்டு அதே கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான். மிதமான சூட்டில் வச்சு ராகி மாவை ரவா கூட சேர்த்து நல்லா கலந்துடணும். ராகி மாவு நல்லா வறுப்பட்டு வரணும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு ராகி மாவை நல்லா வறுப்பட்டு எடுக்கணும். ராகி மாவில் அதிகப்படியான கால்சியம், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. எந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு யோசனையோடவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான வெர்ஷனுக்கு நம்ம மாறிடலாம். 1 டம்ளர் ரவா, 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கோம். இதுக்கு 4.5 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சே கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். மிதமான சூட்டில் வச்சே நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. கட்டி தட்டாமல் இருக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறது போல தான் இருக்கும். அதை உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னாவே நல்லா ஸ்மூத்தாக கலந்துட்டு எடுத்துடலாம். ஆரம்பத்தில் கட்டிகளை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு மோஷனாக கலந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் கட்டி தட்டாமல் நல்லா கலந்து வரும். ராகி பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து வரணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் பத்தாது. மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னாவே ரவாவும் சேர்த்திருக்கிறதுனால நல்லா கெட்டியாயிட்டு வரும். கட்டி இல்லாமல் கலந்துட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். ஆவிலேயே ராகி மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். இது ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்துடணும். ராகி மாவை நல்லா வேக வச்சு எடுக்கணும். சரியாக வேகலை அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜீரணமாகலை, அதுதான் ரீசன். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு நல்லா கலந்துடணும். நான் மிதமான சூட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கலந்துட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. நெய் சேர்த்தும் போது நம்மளோட ஸ்கின் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆகும். ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மூடி வச்சுட்டு சட்னி இதுக்கு செய்கிற வரைக்கும் அந்த ஹீட்லேயே நல்லா வேகட்டும்.
பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே காரத்துக்காக 3 பச்சை மிளகாவும் ஒரு 5 பல்லு பூண்டு மிதமான சூட்லேயே இது நல்லா வறுபட்டு எடுத்துட்டு 1 கப் பொட்டுக்கடலை போட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக தோல் உரிச்ச வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்ட உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்தி கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தாளிப்பும் ரெடி பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ராகி உப்புமாக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ராகி உப்புமா பொறுத்த வரைக்கும் இது போல் கடலை சட்னி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் சூட்லேயே ராகி உப்புமா இன்னமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கலந்து விடும்போது பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். அப்படின்னா ராகி மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ராகி உப்புமாவை ஆறின பிறகு சாப்பிட்றத விட நல்லா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணும்போதும் சரி இது போல் ராகி உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தினமும் அரிசி சேர்த்தாத ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.